தீபாவளி போனஸ் பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் ஜிஎஸ்டி 2 வழியாக மத்திய அரசு வழங்குச்சு. இப்போ வேறு யார் கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். ரயில்வே தொழிலாளருக்கு 11 லட்சம் ரயில்வே ஊழியர்களுக்கு போனஸ் கொடுக்குறாங்க. எவ்வளோன்னு பார்ப்போமா? 1865 கோடி. எப்பா, நமக்கு ஜிஎஸ்டி போனஸ் கொடுத்தது பெருசாக தெரிஞ்சிச்சு. பட் இதை பார்க்கும்போது நம்ம வேலை செய்கிற நிறுவனத்தில் வெறும் பட்டாசும் இனிப்பு மாத்திரம் வழங்காமல் ஒரு 10 நாள் சம்பளமோ இல்லை ஒரு மாதம் சம்பளமோ கொடுத்தா நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு தமிழ்நாடு இந்தியாவும் வளர்ந்து வந்துட்டுருக்கு. ஸோ போனஸ் பணத்தை வீணாக்கிறாதீங்க. பட்டாசில் புஷ்ஷுன்னு போயிடக்கூடாது. அதை கடன் அடைக்கிறதுக்காகவும் பயன்படுத்தாதீங்க. அது முதலீட்டில் அதை சேவிங்ஸில் போடுங்க. உங்கள் குழந்தைங்களோட படிப்புக்கு செலவாகும். இல்லை குழந்தைங்க திருமணம் ஆகும்போது நகை வாங்கிறதுக்கு பயனாகும். இப்பயே நகை வாங்கி வச்சுட்டாலும் எந்த ஒரு தவறும் இல்லை. போனஸ் கொடுக்கறத நம்ம தீபாவளிக்காக மட்டும் இல்லை, நம்ம குடும்பமே நல்லா இருக்கிறதுக்காக, சந்தோஷமாக இருக்கிறதுக்காக பாரத பிரதமர் ஆலோசித்து குடிமக்களுக்கும் கிடைக்கிற மாதிரி இதை செஞ்சுருக்கிறாரு. வெறும் இந்து மக்களுக்காக மாத்திரம் இல்லை, அதில் கிறிஸ்துவர், முஸ்லீம், இல்லை கடவுளே நம்பாதவங்க, அனைத்து மத சார்பு இந்தியர்கள் என்ற ஒரே இதில் தான் அவர் யோசிக்கிறாரு. இந்த பணம் எல்லாமே நேராக வங்கி கணக்கு போகிற மாதிரி வச்சுருக்கிறாங்க. இதை நம்ம வரவேற்கிறோம். நம்ம அலுவலகத்திலையோ இல்லை நம்ம தொழில் செய்கிற இடத்துலையோ நமக்கு வர போனஸ் பணத்தை பேங்க் வழியாக நேரடியாக கொடுத்தா நம்மளுடைய இந்திய வருமானம் மிக அளவில் வளரும். அது இல்லாமல் நோட்டு வழியாக கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, அது கள்ளப்பணமாக கூட இருக்கிறோம். நோட்டு பணமாக கொடுத்தோம்னா நம்ம போய் அதை பேங்க்கில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அன்னன்னைக்கு பாலுக்கு இல்லை புது ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு அப்படின்னு பணத்தை வச்சு செலவு பண்ணிடுவோம். டிஜிட்டல் இந்தியா வழியாக பேங்க் வழியாக போகிறது தான் நல்லது. வாழ்க பாரதம், வளர்க தமிழகம்.